வணக்கம் சார். திமிரி யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அருமையாக யமஹா ஃபேஷினோ டாப் மாடல்னா எல்இடி லைட் வந்துடும், டிஜிட்டல் மீட்டர் வந்துடும், டிஸ்க் பிரேக் வந்துடும். ஸோ ஒரு புதிய டயர் மாற்றி வண்டி ஷோரூம் கண்டிஷன் இருக்கிற இந்த வண்டியை சாருக்கு வந்து நம்ம வீடியோவில் வந்து 69,000 போட்டிருப்போம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சாருக்கு வந்து ரொம்ப குறைச்சே கொடுத்தாரு. இதுவரை நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து யார் நம்மகிட்ட கஷ்டம்னு சொல்லி வர்றாங்க, அது இல்லாமல் நம்மளை நம்பி வர்றாங்க, அவங்களுக்கு வீடியோவில் சொல்கிற ரேட்டே கிடையாது. அதுக்கு இந்த வீடியோ ஒரு ஆதாரம். வீடியோவில் நல்லா பாருங்கள். மணி நிர்மல் சேனல்லையும் யுவராஜ் பைக்ஸ் யூடியூப் சேனல் 69 ரூபா போட்டிருப்பேன். ஆனால் அதை உடச்சி வெறும் 62 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறேன். இந்த வண்டி யாராலுமே கொடுக்க முடியாது. கொடுத்தா சொல்லுங்கள், கொடுக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் இந்த வண்டியோட புது ரேட்டே பார்த்தீங்கன்னா 1,30,000 ரூபா வந்துட்டுருக்கு. நீங்கள் யமஹா ஃபேஷன் ரொம்ப கேட்கலாம். இவருக்கு ஏன் கொடுத்த அப்படின்னா, என் நம்பி வந்தார். ஒரு தடவை இல்லை 6 தடவை வந்தார். அவருக்கு ஐயாவுக்கு வந்து மார்க்கெட் தெரியல, ரொம்ப கம்மியாக கேட்டார். அப்புறம் சொன்னேன். அப்புறம் 4 இடத்துல போய் விசாரிச்சுட்டு வந்துருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம கடையில் வந்தார். கடைசியில் 62 ரூபாய்க்கு அவருக்கு திருப்திப்பட்ட ரேட்லேயே அவரே கேட்டார். ஸோ அவர் கேட்ட ரேட்டுக்கே 62 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துரு. 47 ரூபா ஃபைனான்ஸ் 5 ரூபா பண்ணி 17 ரூபா கையில் கொடுத்துருக்காரு. ஈஸியாக ஃபைனான்ஸும் பண்ணி வண்டி டெலிவரி கொடுக்குறேன். காரணம் என்னென்னா, அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை, ஐயா நான் இது நாள் வரையும் வந்து டிவிஎஸ் 50 அதுதான் ஓட்டிகிட்ருக்கேன், அதை உதச்சி ஸ்டார்ட் பண்ண முடியல, அதை மெயின்டெனன்ஸும் பண்ண முடியல, அதுக்கான ஸ்பேரும் கிடைக்க மாட்டேறது, போதிய வசதியும் இல்லை அப்படின்னு என்கிட்ட சொன்னார். சொன்ன வார்த்தை நம்மளை நம்பி வந்தார். ஃபஸ்ட்டு 6 தாட்டி வந்தார் சார். அவரே கேட்கலாம், ஏன்னா 6 தாட்டி வராருன்னா அப்போ என்னை நம்பி தானே வராரு. இல்லை வெளியில் போயிடலாம், வெளியில் வாங்கிக்கலாம், எங்கேயோ போகலாம். ஆனால் என்னை நம்பி வந்தார். பார்த்து அந்த வார்த்தைக்காகவே, அந்த நம்பிக்கைக்காகவே கம்மி பண்ணி கொடுத்துருக்குறேன். வண்டி அவ்வளோ ஷோரூம் கண்டிஷன் வேணால் அப்படியே அவுட்லுக் கம்மிங்கப்பா. ஏதாவது சின்ன நீங்கள் குறை சொல்ல முடியாது. புதிய டயர் நம்ம போட்டிருக்கோம். வண்டியில் அந்த டயர் தேஞ்சிருந்தது. வண்டியில் ஸ்டார்டிங்லேருந்து சரி, டிஜிட்டல் மீட்டரும் சரி. இந்த மாதிரி எல்லாருக்கும் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. நீங்கள் நேரில் வாங்க, வந்து சொல்லுங்கள் உங்களோட இது, நம்ம என்னவோ அதுக்கேற்ற பண்ணிக்கலாம். வண்டி சின்ன செல்ஃபு தான். வண்டி இப்போ ஸ்டார்ட்டில் தான் இருக்குது. ஆனால் சவுண்டு கேட்க ஏன்னா அந்தளவுக்கு இன்ஜின் பீட் சவுண்டு அப்படி இருக்குது. இப்போ எக்ஸைட் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்ல வண்டியெலாம் கம்மி ரேட்லேயும் கஸ்டமருக்கு ஏற்ற கஷ்டத்தை புரிஞ்சு அவங்களுக்கு பர்சனலாக ரேட்டை கம்மி பண்ணி டீலர்கிட்ட பேசி கொடுத்துட்ருக்கோம். நம்ம எங்கே இருக்குது, நம்ம கடை எங்கே இருக்குன்னா ஆர்காட்லேருந்து ஆர்னி போரோட்டில் யுவராஜ் கன்சல் திமிரி. ஐயா கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா நாங்கள் சொன்னதெல்லாம் உண்மையா இல்லை உண்மையான விஷயங்க, எல்லாமே உண்மையான விஷயம். ஐயா கிட்ட வாங்க, உங்களுக்கு வேண்டிய வண்டியை சூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தரத்தை குறைச்சி கொடுப்பாரு. ரேட்டை குறைச்சி கொடுப்பார். நீங்கள் கேட்குற ரேட்டு, அவர் சொல்கிற ரேட்டை விட நீங்கள் கேட்டிங்களா அந்த ரேட்டுக்கே அவர் கொடுக்க தயாராக இருக்கார். அண்ணா ரொம்ப அவ்வளோ 6 தாட்டி வந்திருக்காரு சார் என்கிட்ட. ஒரு முறையில் 2 முறையில் 6 முறை வந்திருக்கேன். ஒரு வாரம் ஃபுல்லாக வந்திருக்கேன். ஓகே சார். திருப்தியாக இருக்குங்களா? திருப்தியாக இருக்கு. கம்மி பண்ணி கொடுத்தீங்களா? ஓகே ஐயா. ஓகே, நன்றி, வணக்கம்.